வணக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வக்கர புதனால் வளர்ச்சி பெறும் ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. அதாவது உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாங்க. அவர் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு விலகும். நினைத்ததை மாத்திரத்திலே நீங்கள் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்க. அந்த காரியங்கள்லாம் இனிதாக நிறைவேற போகுதுங்க. உங்கள் ராசியில் குருவின் ஆதிக்கமும் இருக்கிறதுனால தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரம் மனபயமும் நிம்மதியும் குறையவும் வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். இடமாற்ற சிந்தனை அதிகரிக்கும். தொழில் தொடங்கிய காரியத்தை முடிக்க முடியாமல் போகலாம். அடுத்தது மிதுனம் சுக்கிரன். ஆடி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். விரையாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது விரயங்கள் அதிகரிக்க தான் செய்யும். கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படுகிறதே என்று கவலைப்பட வேணும். திட்டமிட்ட காரியங்களை அதிக செலவு செய்தே முடிக்க நேரிடும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். மனக்குழப்பங்கள் அகலும். புதிய முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்கள்லாம் வாங்கி போடுவீங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். கன்னி செவ்வாய். ஆடி 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்துக்கு வரும்போது பொருளாதார நிலையில் மகிழ்ச்சி ஏற்படும். என்றாலும் மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. கடன் சுமை அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள்லாம் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுங்க. சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்துக்குங்க. அதே நேரம் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவைப்படுது. மருத்துவ செலவுகள்லாம் எட்டி பார்க்கும். கடகம் புதன் இதை பற்றி பார்க்கும் பொழுது ஆடி 12ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குறவர் தான் புதன். அவர் தனஸ்தானத்தில் வரும் இந்த நேரம் தனவரவு தாராளமாக வந்து சேரும். குடும்பத்தில் மங்கள யோசை கேட்கறதுக்கான வழி பிறக்கும். விட்டு போன வரன்கள் மீண்டும் வரலாம். வீடு கட்டும் முயற்சி பலன் தரும். பெற்றோர்களின் ஆதரவு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். வீடு கட்டுறது அல்லது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது பற்றியே நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. உடல்நல குறைபாடு அகலும். வெளிநாடு செல்லும் முயற்சி அஸ்திவாரம் அமைத்து கொள்வீங்க. வருமான உயர்வுக்கு நண்பர்கள் மூலம் வழி பிறக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பங்கு சந்தை மூலம் பலன் பெறும் நேரம் இது. விலகி போன சொந்தங்கள்லாம் விரும்பி இணைவாங்க. சனி வக்ரமும் செவ்வாய் சனி பார்வையும் அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆடி மாத தொடக்கம் முதல் 12ஆம் தேதி வரை செவ்வாய் சனி பார்வை இருக்குது. மாதம் முழுவதும் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்கரம் பெறும்பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். 8க்கு அதிபதி வக்கரம் பெறுவது நல்லது தான். என்றாலும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி இருக்கிறதுனால பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. தந்தை வழி ஆதரவில் குறுக்கீடுகள் வரலாம். சகோதர வழியில் சச்சரவுகளும் மோதல்களும் உண்டு. கவனமாக இருக்கணும். அரசியல் களத்தில் இருக்கிறவங்க மிக மிக எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. திடீரென பொறுப்புகள்லாம் மாற்றப்படலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்க நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு
மாதத்தின் பிற்பகுதி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கலைஞர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். பணியாளர்களின் பிரச்சனைகளை சமாளிக்க நேரிடும். இந்த மாதம் வியாழந்தோறும் குருவை வணங்குறது நல்லது. பணத்தேவையை பூர்த்தி செய்ய நாட்கள் வந்து ஜூலை 18, 19, 29, 30. அதாவது ஆகஸ்ட் 1, 11, 15, 16. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வந்து பச்சை,